வணக்கம்மா. இன்னைக்கு அம்மாவின் ஆன்லைன் சமையலில் முட்டைக்கோஸ் பொரியல். முட்டைக்கோஸ் நம்ம உடல் கழிவுகளை குடலில் இருக்கிற கழிவுகளை எல்லாம் நீக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணை புரியுது. அது நமக்கு தெரியறதே இல்லை. எனக்கு கூட ரொம்ப நாள் அந்த முட்டைக்கோஸ் கண்டாலே பிடிக்காது. ஐயோ அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பேன். இப்போ தான் ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. நம்ம கல்யாண வீடுகளெல்லாம் செய்வாங்கல்ல முட்டைக்கோஸ் பொரியல், அப்படியே பொலன்னு நல்லா இருக்கும்ல நம்ம சாப்பிட்றதுக்கு. அதை மாதிரி செஞ்சுருக்கேன். எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதை துருவிக்கிறேன். இந்த துருவல் நான் ஒரு முறை வள்ளுவர் கோட்டத்தில் விற்பனை எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அப்போ வாங்கினது. இப்போ அமேசானில் கூட கிடைக்கிது. நம்ம இதை வச்சு பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி நம்ம பாயசத்துக்கெல்லாம் போடுறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னமும் நல்லா இருக்குது. எனக்கு பல விதத்தில் பயனுள்ளதாக இருக்கும். இங்கே பாருங்கள், முட்டைக்கோசையும் அது எவ்வளோ அழகாக துருவி கொடுக்குது. நான் சில நேரம் வெண்டைக்காய் எல்லாத்தையுமே இதுலேயே வச்சு துருவி எடுக்கிற மாதிரி எடுத்துக்குவேன். சின்னதாக ஸ்லைஸ் அழகாக வரும். அதனால் என் பீன்ஸ் கூட நான் சில நேரம் செய்கிறது உண்டு. அங்கே பாருங்கள், முட்டைக்கோசு எவ்வளோ அழகாக வருது. நம்ம இது ஃப்ரைட் ரைஸ்லாம் போடுறது கூட ரொம்ப அழகாக வரும். இதில் தான் நான் இந்த முட்டைக்கோஸை துருவி எடுத்துக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வெட்டி எடுக்கிறத விட அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு பாருங்களேன். அது இதுக்கு துருவி எடுத்துட்டேன். இப்போது 1 நிமிஷம் முடிச்சிடலாம். வெண்டைக்காய் கூட ரொம்பவே நல்ல நம்ம சீவ முடியும். நல்ல சின்னதாக ஸ்லைஸு. அதில் 2 ஆப்ஷன் கூட உண்டு. சின்னதாகவும் துருவதெல்லாம், சின்னதாகவும் சீவலாம், கொஞ்சம் பெருசாகவும் சீவலாம். இப்போ நான் பொரியலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரு 2 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போது அதை பொரியல் பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் பயன்படுத்துகிறது உண்டு. அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். அது வெடிச்சுட்டு வந்தோடனே நம்ம பச்சை மிளகாயை போட்டுடலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய், ரொம்ப அதிகம் காரம் நமக்கு வேண்டாம்ல. வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். அது ரொம்ப நம்ம வதக்க வேண்டாம். ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம முட்டைக்கோஸை போட்டுடலாம். 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை நம்ம எல்லாத்துக்குமே நம்ம போடுறது உண்டு. கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பை நான் போட்டுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஊற வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் வேகட்டும், முழுசாக வேக வேண்டாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கிறேன். மலர வேக வேண்டாம், ஆனால் ஓரளவு ஒரு பாதி அளவுக்கு, ஒரு 60% அளவுக்கு அது வெந்திருந்தால் போதுமானது. அது வெந்த உடனே நம்ம முட்டைக்கோஸை வெட்டி வச்சுருக்கதை தூக்கி போட்டுடலாம். அது நம்ம நல்ல நைஸாக வேறு வெட்டி வச்சுருக்கோமா, உடனடியாக வெந்துடும். பாருங்கள், இதை ஊற போட்டு வச்சுருக்கிறேன்னா அதனால் இதுவும் நல்லாவே வெந்துடும் உடனடியாக. ஒரு 5 நிமிஷம்தான். பாசிப்பருப்பு வெந்துருச்சு. இப்போ மீதி உள்ள வேகிறதும் நம்ம முட்டைக்கோஸை போட்டோடனே வெந்துடும். இப்போது முட்டைக்கோஸை போட்டுடலாம். முட்டைக்கோஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக அப்படியே வெட்டி இருக்கிறது. முட்டைக்கோசையும் போட்டாச்சு.
போட்டுட்டு நல்லா பரட்டி விடணும். பாசிப்பருப்பில் வாயுவெல்லாம் இல்லை. அதனால் இந்த முட்டைக்கோசு பாசிப்பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்பவே சத்துள்ளதாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி, ஒரு அரை கப் அளவுக்கு, அதான் 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம், ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னா அதுவே சதன்னு ஆகிடும். நமக்கு பருப்பும் அதிகமாக வேக வேண்டாம். மூடி போட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 முறி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஜீரகமும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதை அரைச்சிட்டு வந்துடலாம். 1-2 கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது அதுக்குள்ளேயே முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், நல்லா அது ரொம்ப நம்ம உப்பு போல் தானே நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அதனால் அது நல்லா வெந்துருச்சு. பருப்பும் பாருங்கள் நல்ல மலர வெந்துருச்சு. ரெண்டும் சேர்ந்து அழகாக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் லேசாக தண்ணி இருக்குது, அதுவும் நம்ம தேங்காய் போட்டோன்னா சரியாயிடும். அவ்வளோதான். நல்ல ருசியான, கொஞ்சம் தேவையான உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். நம்ம பார்த்துட்டு, ரொம்ப அதிகமாக உப்பும் நம்ம போட்டுற முடியாதுல்ல, அதனால் பார்த்துட்டு நம்ம கடைசியாக போட்டுக்கணும். இப்போ தேங்காயும் போட்டு ஒரு பரட்டி விட்டுறலாம். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப வேகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பரட்டி விட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோதான். புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, சாம்பார், ரசம் எதுக்குமே இது ரொம்ப மேட்சாக இருக்கும். இது அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு கல்லில் 2 மாங்காவாக இருக்குது. அதனால் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றிம்மா. Do you want to know?